ஹாய் ஆல். இந்த ஆர்டர் வந்து என்னோடய ரெகுலர் கஸ்டமருக்கு தான். எப்போ ஊருக்கு போனாலும் ஊருக்கு போகிறப்ப ப்ரௌனி வாங்கிட்டு போயிடுவாங்க. அன்னைக்கு கால் பண்ணி மார்னிங் நான் ஊருக்கு போகிறேன், எனக்கு காலையில் 7 மணிக்கு ப்ரௌனி கொடுங்க அப்படின்னு சொல்லி நைட் 9 மணிக்கு கால் வந்துச்சு. ஆக்சுவலி அன்றைக்கி ஃபுல் டயர்டு எனக்கு. மார்னிங் அம்மாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும். அதனால் வீட்டில் எல்லா வேலையும் பார்த்துட்டு ரொம்ப டயர்டாக இருந்தேன். ஏர்லி மார்னிங் கிளம்புனா தான் ஹாஸ்பிட்டலுக்கு டைமுக்கு ரீச் ஆக முடியும். எனக்கு ஹெல்த்தும் சரியில்லை. பட் வந்து கஸ்டமர் கேட்கும்போது இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா? அதனால் ஓகேக்கா, நான் வந்து மார்னிங் என்னால் கொடுக்க முடியாது, நான் வெளியே போகிறேன், அதனால் இப்போவே கொடுத்துறேன், நீங்கள் நைட் எத்தனை மணிக்கு தூங்குவீங்கன்னு மட்டும் கேட்டு வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா அவங்க ஆர்டர் பண்ணது என்னென்னா 1/2 kg ப்ரௌனி ப்ளஸ் வந்து செப்ரேட்டாக எனக்கு இப்போவே என்னோடய டாட்டர் சாப்பிட்றதுக்கும் எக்ஸ்ட்ராவாக கொடுங்க, ஏன்னா அவள் எடுத்து அதில் காலி பண்ணிடுவாள், அதனால் செப்ரேட்டாகவும் கொடுங்க அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அவங்க கேட்டபடி நல்லபடியாக செஞ்சு கொடுத்துட்டேன். நம்ம என்ன தான் டயர்டாக இருந்தாலும் ஆனால் நம்ம ஒர்க்கில் வந்து கரெக்டாக இருக்கணும் இல்லையா? அவங்களுக்கு நல்லா சூப்பராக ரெடி பண்ணி சென்ட் பண்ணிட்டேன். அவங்க சாப்பிட்டுட்டு அவ்வளோ ஹாப்பியாக ஃபீட்பேக்கும் கால் பண்ணி சொன்னாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு, இப்போவே எல்லாமே காலி பண்ணிடுவா போல் அப்படின்னு சொன்னாங்க. அல்ஹம்துலில்லாஹ் எப்பயுமே ஆர்டர் வந்துட்டதுக்கப்புறம் தான் நான் ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி சென்ட் பண்ணுவேன். உங்களுக்கும் ப்ரௌனிஸ் வேணும் அப்படின்னா ஆர்டர் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.